السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1448 ஆண்டின் முதலாம் ஜும்ஆ இது. இந்த மாதம் மிகவும் சிறப்பிற்குரிய மாதம். ஒவ்வொரு மாதத்திற்கென்றும் ஒவ்வொரு சிறப்பு தன்மைகளும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்களும் உண்டு. அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பெயர் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். இந்த முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வின் மாதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு பெயரோடு ஒன்று போன என்று சொன்னால் அது அவைகளை தாங்கிய வரலாறுகள் அதில் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அதிகமான நபிமார்களுடைய வரலாறுகள், அதிலும் குறிப்பாக அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு சில திருப்பு முனைகள் எல்லாம் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலும், அதிலும் குறிப்பாக முஹர்ரம் 10 என்று ஆஷுரா என்று சொல்லுவோமே, அந்த ஆஷுராவுடைய நாளில் நிகழ்ந்ததால் இந்த மாதத்திற்கு ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாஹ்வோடு இணைத்து சொல்கிறார்கள். இது மிகவும் சங்கையான மாதம், இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லி ஹதீஸ்களில் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. உலகிலேயே ஒரு வருடத்தில் 365 நாள் சூரிய கணக்கின்படி, அதே சந்திர கணக்கின்படி பார்த்தால் 355 நாட்கள். இந்த 355 நாட்களில் 30 நாட்கள் அல்லாஹ் தஆலா சிறந்த நாட்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதில் முதலாவதாக ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சிறந்த நாட்களாக உலகில் இருக்கிறது. இரண்டாவதாக தற்போது முடிந்த இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் உலக அனைத்து நாட்களை விட அல்லாஹ் தஆலா சிறந்த நாட்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். தற்பொழுது நாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறந்த நாட்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் காண முடியும். இந்த குறிப்பாக முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய நாள் இருக்கின்றது. பல நபிமார்கள் தங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனைக்குரிய நாளாக, ஒரு டர்னிங் பாயிண்டாக அமைந்த நாள் தான் இந்த ஆஷுராவுடைய நாள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் ஜூது மலையில் ஏறி ஒதுங்கிய அந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோய் தீர்க்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆட்சியை இழந்து மறுபடியும் ஆட்சியில் கட்டில் அமர்ந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் 40 நாட்கள் சிறைப்பட்டு இருந்து வெளியேறிய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். எல்லாவற்றையும் விட மிகவும் படிப்பனைக்குரிய ஒரு சம்பவமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆஷுராவுடைய நாள் ஆக்கி இருப்பது பனி இஸ்ரவேலர்களையும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொடுங்கோல் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றிய நாள் தான்
இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுவார், வதக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அது என்ன அல்லாஹ்வுடைய நாட்கள்? அல்லாஹ்வால் எந்தெந்த நாட்கள் எல்லாம் நன்மைகள் பொழிகின்றதோ, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் இறங்குகின்றதோ அந்த நாட்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வால் எந்தெந்த நாட்களில் வேதனைகள் என்பது இறங்கிறதோ, ஒரு சில படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றானோ அந்த நாட்களையும் நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான். அதன் அடிப்படையில் நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட விஷயம்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் செங்கடல் பிளந்து என்ன செய்யப்பட்டது, அந்த கூட்டத்தார்களை காப்பாற்றப்பட்டு ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தார்களும் நடுக்கடலில் மூழ்கடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் கேள்விப்பட்ட வரலாறு தான். இருந்தாலும் குர்ஆனுடைய கட்டளைக்கு ஏற்ப வதக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்ற கட்டளைக்கு ஏற்ப ஒரு இந்த சூழ்நிலைக்கு தக்கவாறும் கூட இந்த சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துவது நம்மின் மீது கடமையாக இருக்கின்றது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் இரவோடு இரவாக என்ன செய்ய வேண்டும், ஊரை விட்டு புறப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை. அதாவது கிபித்திகள் என்று சொன்னால் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு கிபித்திகள் என்று சொல்லப்படும். சிபுத்திகள் என்று சொன்னால் பனு இஸ்ரவேலர்களுக்கு இன்னொரு பேர் சிபுத்திகள் என்று சொல்லப்படும். இந்த கிபுத்திகளிடத்தில் தங்க நகைகளை எல்லாம் ஒரு இரவலாக வாங்கி கொண்டு செல்கிறார்கள். என்ன எப்படி வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, பக்கத்து ஊரில் ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தை முடித்துவிட்டு இந்த ஊருக்கு திரும்பவும் வருகிறோம், எனவே உங்கள் நகைகளை என்ன செய்யுங்க, இரவலாக தாருங்கள் என்று சொல்லி பனி இஸ்ரவேலர்கள் கிபுத்திகளிடத்தில் என்ன செய்கிறார்கள், நகையெல்லாம் இரவலாக வாங்கி கொண்டு இரவோடு இரவாக என்ன செய்கின்றார்கள், அந்த ஊரை விட்டு புறப்படுகின்றார்கள். இப்படி புறப்படக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அவர்கள் என்னப்படி பார்த்தால் அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் எது என்று பார்த்தால் அவர்கள் ஜோர்தான் வழியாக செல்ல வேண்டும். ஆனால் இந்த உலகிற்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இவ்வுலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜோர்தான் வழியின் பக்கம் செல்லாமல் அவர்கள் செங்கடல் வழியின் மூலமாக அல்லாஹ் தஆலா நடக்க வைக்கிறான். காரணம் என்ன என்று தெரியுமா? நாம் இந்த காலத்தில் இருப்பதை போன்று தெரு விளக்குகளோ அல்லது தீப்பந்தங்களோ அல்ல. தீப்பந்தங்கள் இருந்தால் இரவோடு இரவாக அந்த மக்கள் எங்கோ சென்று கொண்டிருக்கின்றார்கள் சொல்லி ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு தகவல் தெரிந்துவிடும் என்ற ஒரு காரணத்தினால் தீப்பந்தமும் கொடுக்காமல் இருட்டோடு இருட்டாக இருளோடு இருளாக அவர்கள் இந்த ஊரை விட்டு புறப்படுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா பாதையை மாற்றி அமைக்கிறான், செங்கடல் வழியாக செல்ல வைக்கிறான். செல்கிறார்கள். காலையில் பார்த்தால் அவர்களுக்கு முன்னால் செங்கடல் இருக்கின்றது. தகவல் ஃபிரௌனுக்கும் தெரிந்துவிட்டது. ஃபிரௌனும் அவருடைய படைகளும் செங்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு முன்னால் செங்கடல் இருக்கின்றது, பின்னால் ஃபிரௌனுடைய படை வந்து கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த பனு இஸ்ரவேலர்கள் அவ்வளவுதான், இத்தோடு தொலைந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை நம்பிக்கையோடு இந்த ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றான், இன்னமா ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னுடைய இரட்சகன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்பதாக. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுருடைய குகையில் 3 நாட்கள் தங்கிய பொழுது லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆறுதல் தந்தார்களே, அதே போன்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் கூட்டத்தாருக்கு சொல்கிறார்கள், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் நேர்வழி காட்டுவான் என்று சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறான், மூசாவே உங்களுடைய தடியை என்ன செய்யுங்கள், கடலின் மீது அடியுங்கள். அந்த தடி எதற்கோ எல்லாம் பயன்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில், இந்த தடியை என்ன செய்ய வச்சு நான் சாஞ்சில் தூங்குவேன், ஆடுகளுக்கு என்ன செய்வேன், நான் இலைகளை பறித்து நான் தருவேன், இதை வைத்து நான் ஆடுகளை மேய்ப்பேன் என்று சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த தடிகளை பற்றி எல்லாம் பேச ஒரு கட்டத்தில் அந்த தடியை அல்லாஹ் தஆலா பாம்பாக மாற்றினார். மாற்றியது மாத்திரம் அல்லாமல் சூனியக்காரர்கள் அந்த பாம்பிற்கு முன்னால் அந்த தடிக்கு முன்னால் தோற்று போனார்கள். அதே தடிதான் தற்பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கடலில் அடிக்கிறார்கள், கடல் 12 பாதைகளாக பிரிகிறது. ஏன் 12 பாதைகளாக பிரிந்தது என்று சொன்னால், பனு இஸ்ரவேலர்களிலேயே ஒரு 12 குரூப் இருக்காங்க. எப்படி நாம எல்லாம் ஒண்ணு முஸ்லிம்கள் தானே, இருந்தாலும் குரூப்பா பிரிஞ்சிருக்கோமா இல்லையா? அவங்களுக்குள்ளேயே என்ன ஒரு 12 குரூப், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவாது, அதாவது ஒருத்தர் செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. ஆகையால் அந்த 12 குழுக்களுக்கும் எந்த விதமான
ஒரு மனக்கசப்போ சண்டையோ வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரப்பினுடைய ஒரு ஏற்பாடு 12 பாதைகளாக பிளக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரிவினர்களும் அவர்களுக்கு ஏற்ற அந்த பாதையின் மூலமாக சென்று கொண்டிருந்தார்கள். குர்ஆனில் வருகிறது, கத்தூதில அதீம், மலைகளை போன்ற கடல் அலைகள் எல்லாம் எழுந்து நின்றது. அதாவது இப்படி பதில் சுவர் எல்லாம் எழுப்பி விட்டு நாம் நடுவில் நடந்து போனா எந்த அளவிற்கு இருக்குமோ அதே போன்று பனு இஸ்ரவேலர்கள் அந்த கடலை கடந்து செல்கிறார்கள். பயம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த கடல் அலைகளை, இங்கே மேலே எழுந்து நிற்கக்கூடிய கடல் அலைகளை கண்ணாடியை போன்று அல்லாஹ் தஆலா ஆக்கினான். இதன் காரணமாக இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த பக்கத்தில் உள்ள அந்த பாதையில் செல்பவர்களை பார்க்கலாம். இப்படி ஒரு வசதியை ஒரு பயம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? கடலை கடக்க வைத்தார். இப்போ இதெல்லாம் என்ன செய்யறான்? ஃபிரௌன் பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது ஃபிரௌன் பொறுத்த வரைக்கும் அவன் ஓரளவுக்கு நல்லவன் தான், ஒரடியா கெட்டவன் சொல்ற முடியாது. கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஏத்தி விடுவாங்க இல்லையா? அதனால அவன் கெட்டு போயிட்டான். கூட இந்த மந்திரி ஹாமான் என்ன செய்யறான்? அவனுக்கு தெரியுது இது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்படுத்திய பாதை, நம்மளுக்கு ஏற்படுத்திய பாதை இல்லை அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. கூட இருந்த அந்த மந்திரி ஹாமான் என்ன செய்தார் சொன்னால், கடவுளே பாருங்க, மூசா உங்களுக்கு கொடுத்தவரை என்ன செய்ய போறாரு, வாங்க உள்ள போவோம் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் என்ன செய்யல, உடனே உள்ள போகல. அதற்கு பதிலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அந்த கடலில் கொஞ்சம் தூரத்துல ஒரு பெண் குதிரை வைத்து நின்று கொண்டிருந்தார்கள். ஃபிரௌன் வச்சிருக்கிறது ஆம்பளை குதிரை, அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறது பெண் குதிரை. இந்த ஆண் குதிரை பெண் குதிரையை பார்த்தோன்னே உடனே கடல் பக்கம் அப்படி ஓடி போச்சு. சரி, கடவுள் தான் முன்னாடி போறாரு, நாம என்ன செய்வோம், எல்லாரும் பின்தொடர்வோம் சொல்லி அந்த கிபுத்திகள் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் படையோடு என்ன செய்தார்கள்? கடலில் இறங்கினார்கள். அந்த பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் கரை என்ன செஞ்சுட்டாங்க? கடந்துட்டாங்க. கடந்து எல்லோரும் கடைசி மனிதர் வரைக்கும் கரையை கடக்கிறார்கள். இங்க எல்லாரும், அதாவது ஃபிரௌனுடைய அனைத்து படையினர்களும் கடலுக்குள்ளே இறங்குகிறார்கள். கடலுக்குள்ளே இறங்கிய பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த கடலுக்கு உத்தரவிடுகிறான், நீ முன்பு எப்படி இருந்தாயோ அதே போன்று ஆகிவிடு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? கடலுக்கு உத்தரவிடுகின்றான். கடல் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுகிறது. ஃபிரௌன் தத்தளிக்கிறான், அத்தோடு குலைந்தான் ஃபிரௌன். இதுதான் ஒரு படிப்பினைக்குரிய வரலாறு. சரி, இந்த வரலாற்றில் என்ன ஒரு படிப்பினை இருக்கிறது என்று சொன்னால், பலவிதமான படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வரலாற்றின் மூலமாக சொல்லி தருகிறார். அதில் முதலாவது செய்தி இந்த உலகத்திற்கு, ஃபிரௌன் என்ன செய்தான் என்று சொன்னால், நடுக்கடலில் மூழ்கி அடிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் கலிமாவை சொன்னான். என்ன கலிமா சொன்னா? லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் வ அன மினல் முஸ்லிமீன். குர்ஆனை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான், லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை நான் இறைவனாக ஏற்றுக்கொண்டேன். வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஆழ்கடல் மண்ணை எடுத்து ஃபிரௌனுடைய வாயில் போடுகிறார்கள். போட்டோன்னு இப்படி சொல்றாங்க, ஏன்னா இவ்வளவு நாள் நீ மாறு செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய வேதனை கண்கூடாக பார்த்த பின்னால் இப்பொழுதுதான் உனக்கு ஈமான் கொள்ள தோன்றுகிறதா என்று சொல்லி ஆழ்கடல் மண்ணை எடுத்து ஃபிரௌனுடைய வாயில் போடுகிறார்கள். அத்தோடு குறைந்தான் ஃபிரௌன். இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஈமான் கொள்வதாக இருந்தால், ஈமான் மட்டுமல்ல பாவ மன்னிப்பு கேட்பதாக இருந்தால், அந்த சக்கராத்துடைய ஹாலத்திற்கு முன்னதாக நாம் கேட்டுவிட வேண்டும். மறுமையுடைய காட்சிகள் நம் கண்களுக்கு தென்படுவதற்கு முன்னதாக நாம் தௌபாவை கேட்டுவிட வேண்டும். வேதனை வருவதற்கு முன்னதாக நாம் தௌபாவை கேட்டுவிட வேண்டும், ஈமான் கொண்டு விட வேண்டும். ஒருவேளை வேதனை அனுபவிக்கும் போது யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒருவர் வேதனை பார்த்த பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய ஈமானுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது, வேலையும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த ஒரு சம்பவத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார். இரண்டாவதாக ஒரு செய்தி, கலிமா சொன்னான் ஃபிரௌன், ஆனால் அதில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் இல்லை. நமது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதுல ஒருத்தர் நம்ம உம்மத்துல சேர்ந்த ஒருத்தர் தான் என்ன செய்யறாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹை விட்டு விட்டால் அவர் முஸ்லிமாக ஆக முடியாது, அவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது.
1000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் விட்டுவிட்டால் அவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ஆக ரசூல் பெயரை சொல்லாமல் கலிமா சொன்னால் அந்த ஈமானிற்கும் அந்த கலிமாவிற்கும் எந்த விதமான ஒரு பவரும் கிடையாது, வேலையும் கிடையாது என்று சொல்லி இரண்டாவதாக ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். மூன்றாவதாக ஒரு செய்தி, இந்த உலக மக்களுக்கு கடவுளாக இருந்தால் மரணிக்க கூடாது, ஒருவேளை மரணித்தால் அவன் கடவுள் இல்லை என்று சொல்லி இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஃபிரௌன் தன்னைத்தானே எப்படி தெரியுமா சொல்லிக் கொண்டிருந்தான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்புக்கே ரப்பு சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு பெரிய டானுக்கெல்லாம் டானு. அதே மாதிரிதான் இப்போ ஃபிரௌன் என்ன செய்யறான், அப்பொழுதே சொன்னான் நான் ரப்புக்கெல்லாம் ரப்பு, அல்லாஹ்வுக்கே நான் தான் ரப்பு என்று சொன்னவன் ஃபிரௌன். அப்போ ஒருவனுக்கு மரணம் வந்து விட்டால் அவன் இறைவன் இல்லை என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவை பற்றி குர்ஆனில் வருகிறது, லா தஅகுதுஹு சினது வலா நௌம், அல்லாஹ்விற்கு சிறு தூக்கமோ அல்லது பெரிய தூக்கமோ என்பது வராது. நம்ம கொஞ்ச நேரம் என்ன செய்வோம், அசதியில் நாம் தூங்குவோம், அந்த அசதி தூக்கம் கூட அல்லாஹ்விற்கு வராது. பெரிய தூக்கம் என்று சொல்லப்படக்கூடிய மரணம் என்பதும் அல்லாஹ்விற்கு வராது. ஒருவேளை ஒருவன் தூங்கினாலோ அல்லது அவன் மரணித்து விட்டாலோ இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் இறைவன் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌன் அவன் அணிந்த அந்த ராஜ கிரீடத்தோடு, அவன் அணிந்த அந்த போர் கவசத்தோடு கடல் அவனை வெளியே துப்பியது. பார்த்தவுடன் மக்கள் புரிந்து கொண்டார்கள் இவன் ஃபிரௌன் என்று புரிந்து கொண்டார்கள். ஏன் அப்படியே கடல் துப்பியது என்று சொன்னால், பார்ப்பவர்கள் இப்படி சொல்லிவிடக் கூடாது, என்ன எங்க கடவுள்லாம் வஃபாத் ஆக மாட்டாரு, அவருக்கு மரணம் என்பது வராது என்று சொல்லி பார்ப்பவர்கள் சொல்லிவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அல்லாஹ் தஆலா கடலுக்கு கட்டளையிட்டான், நீ எப்படி ஃபிரௌனை அழித்தாயோ அப்படியே அவன் அணிந்த அந்த ராஜ கிரீடத்தோடு அவன் அணிந்த அந்த போர் கவசத்தோடு அப்படியே வெளியே துப்பு என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அப்படியே அந்த கடல் வெளியே துப்பியது. அதற்கு முன்னால் வரைக்கும் கடலுக்கு இந்த ஒரு நியதி என்பது இல்லை. கொஞ்சம் நாம இங்க யோசி பார்க்கணும். கடலில் சுறாக்கள், திமிங்கலங்கள் எல்லாம் டன் கணக்கில் வெயிட்டுகள் இருக்கும். அவைகள் எல்லாம் கடல் உள்வாங்கிக் கொள்ளும். மனிதனுடைய வெயிட் குறைஞ்சபட்சம் 60, 70, அப்படியே போன அதிகமாக 150 கிலோ வரைக்கும் மனிதன் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கடலில் இறந்து போனால் கடல் வெளியே துப்புகிறது. இந்த வெளியே துப்பக்கூடிய இந்த நியதி என்பது ஃபிரௌன் இறந்த பின்னால் தான் அல்லாஹ் தஆலா கடலுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். இது அல்லாஹ் தஆலா சொல்லித் தரக்கூடிய ஒரு 4வது செய்தி. அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா இவ்வுலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். ஒரே நேரத்தை, ஒரே பொருளை, ஒரே இடத்தில் ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியும் கொடுப்பார், ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா தோல்வியும் கொடுப்பார். அதே கடல் தான், அதே நேரம் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனி இஸ்ரவேலுக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தார். அதே கடலில் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டு தோல்வி அடைந்தான் என்பது வரலாறு. ஆக இப்படி ஒரே நேரத்தில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி கொடுப்பது என்பது சர்வ வல்லல் படைத்த அல்லாஹ் தஆலாவால் முடியும் என்பதுதான் இங்கே இன்னொரு செய்தியும் கூட. கடைசியாக தற்காலத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இறுதி வெற்றி என்பது முஸ்லிம்களுக்கு தான். ஏனென்றால் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் அடிமைப்படுத்தினான், கொத்தடிமைகளாக வைத்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் குர்ஆனில் வருகிறது, யஸூமுனக்கும் சூஅல் அஸாப், ஃபிரௌன் இருக்கின்றானே உங்களை மிகவும் என்ன செய்தான், கொடுமை செய்தான். அது மட்டுமல்ல, யதபிஹூன அப்னாக்கும், உங்களுடைய ஆண் குழந்தைகள் எல்லாம் ஃபிரௌன் கொன்றான். இப்படி அடிமையாக இருந்த சிறுபான்மையாக பனி இஸ்ரவேலருக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தார். பெரும்பான்மையாக இருந்த ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அழிவை கொடுத்தான் என்பதுதான் வரலாறு. ஆக இஸ்லாமியர்களாகிய நமக்கு வெற்றி என்பது தாமதமாகலாம், அதன் மீது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடத்தையும் கூட இங்கே அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை அழிச்சிருன்னு சொல்லி எப்ப தெரியுமா துஆ கேட்டாங்க? ஃபிரௌன் கடலில் மூழ்கடிப்பதற்கு முன்னதாக 40 வருடங்களுக்கு முன்னாடி துஆ கேட்டாங்க. அவங்க துஆ எப்ப கபூலாச்சு? 40 வருஷம் கழிச்சு அல்லாஹ் துஆவை கபூல் செய்கின்றார். ஆக அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடிய நபியின் துஆவே ஒரு 40 வருடங்கள் கழித்து கபூலாகிறது சொன்னால்
நமது துவாக்கள் எல்லாம் இம்மாத்திரம். ஆக நம் துவாக்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியும் இதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். இதையெல்லாம் யூதர்கள் முன்வைத்துதான் என்ன செய்வார்கள், ஆஷுராவுடைய 10வது நாள், அதாவது முஹர்ரமுடைய 10வது நாளில் ஒரு நாள் நோன்பு நோட்பார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த யூதர்களை பார்த்து கேட்டார்கள், ஏன் நீங்கள் இந்த 10வது நாளில் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எங்களுடைய மூதாதையருக்கும் அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனிடமிருந்து ஒரு ஈடேற்றத்தை தந்தான், அதனால் நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ஒரு நாள் நோன்பை நோக்கிறோம் என்று சொல்லி யூதர்கள் பதில் சொன்னார்கள். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், மூசாவிற்கு நான் தான் மிகவும் நெருங்கியவர், எனவே நீங்கள் 10வது நாள் மட்டும் நோன்பு வைத்தால் நான் 9, 10 என்று சொல்லி 2 நாட்கள் நோன்பு வைப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஹதீஸில் வருகிறது, சூமு யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு வையுங்கள், வகாலு ஃபீஹில் யஹூத், யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். ஏனென்றால் யூதர்கள் வெறும் பிறை 10 மாத்திரம் நோன்பு வைப்பார்கள், நீங்கள் பிறை 10 மாத்திரம் நோன்பு வைக்காமல் 9, 10 அல்லது 10, 11 என்று சொல்லி நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது வரக்கூடிய வியாழன் அல்லது வெள்ளி, ஒருவேளை வியாழக்கிழமை வைக்க முடியலன்னு சொன்னானா வெள்ளி அல்லது சனி, இந்த 7 நாட்கள் என்ன செய்யணும், நோன்பு நோக்க வேண்டும். வெறுமன ஆஷுராவுடைய தினத்தில் மாத்திரம் நோன்பு நோக்க வேண்டும் மக்ரூஹ். ஏனென்றால் அது யூதர்களுக்கு ஒப்பாக ஆகிறது என்ற ஒரு காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாட்கள் இங்கே நோன்பு நோக்க சொன்னார்கள். கடைசியாக அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான அமல் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் வஸ்ஸா அலா அஹ்லி யௌம ஆஷூரா, யார் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தன் குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்வார்களோ, வஸ்ஸா அல்லாஹு அலா ஸாயிரி ஸனத்தி, அல்லாஹ் தஆலா அவருக்கு வருடம் முழுவதும் தாராளமாக ரிஸ்கை அளிப்பான். ஆக ஆஷுராவுடைய அந்த ஒரு நாளில் நமது குடும்பத்திற்கு என்னென்ன பிரியமான பொருளாக இருக்கின்றதோ, அவர்கள் என்ன கேட்கிறார்களோ தாராளமாக நாம் செலவு செய்ய வேண்டும். தாராளமாக செலவு செய்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வார், அந்த ஒரு வருடம் முழுவதும் தாராளமாக ரிஸ்கை அளிப்பான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பை நோட்டு அதிகமான இபாதத்துகளை செய்து இறை பொருத்தத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் அறுத்து கொள்ளுங்கள்.